எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இம்யூன் பூஸ்டிங் ரெசிபி, அதாவது injiitheyal தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. injiitheyal பண்ண நான் 2 பெரிய இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 25லேருந்து 30 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதோட தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். கூடவே கருவேப்பிலை. இன்றைக்கி மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். மண் சட்டியில் பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கடலை எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா சுக்காக வறுக்க போகிறோம். வறுத்ததுக்கப்புறம் அதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம தேங்காய் இஞ்சியை நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டு பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கு முன்னாடியே போட்டோம்னா கருவேப்பிலை தீஞ்சிரும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம இதை போட்டு வதக்கிக்கலாம். நம்ம வதக்குனதெல்லாம் பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம தாளிக்கிறதுக்காக அதே கடாயில் மறுபடியும் நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம கடுகு, உளுந்து போட்டு நல்லா தாளிக்க போகிறோம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றுறோம். அது கூடவே நம்ம கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம இறக்கிடலாம். ஸோ ரொம்பவே சீக்கிரமாக இந்த injiitheyal ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு.